ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிவிஆர் ஐநாக்ஸோட Q3 ரிசல்ட் வெளிய வந்திருக்கு. கம்பெனி ரிசல்ட்டோட ஓவர்வியூ அண்ட் அனாலிசிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் இல்லாம 2 ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ் நடந்திருக்கு பிவிஆர் ஐநாக்ஸ்க்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் வைஸ் கம்பெனி சேல்ஸ் growth 10% குடுத்திருக்கு. இந்த எக்செப்ஷனல் ஐட்டம் ரெடியூஸ் பண்ணிட்டு பார்த்தா நெட் ப்ராஃபிட்மே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணா. ஸோ லாஸ்ட் 2 குவார்ட்டராவே பிவிஆர் ஐநாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த இயர் வந்து ரொம்ப அவங்களுக்கு பெனிஃபிஷியலா அமைஞ்சிருக்கு. நெறையா நல்ல படங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட பிபிடி அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ, ஸோ இன்னுமே சிக்னிஃபிகன்ட்டா ஹிந்தி தான் வந்து 60% அவங்களோட பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன டிரைவ் பண்ணியிருக்கு. அதுல துரந்தர்ல இருந்து மட்டும் அவங்களுக்கு 328 கோடி வந்திருக்கு. ஸோ இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டேட்டா பாயிண்ட். அடுத்து இதுல பார்த்தீங்கன்னா, ஆக்குபன்சி பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகல. ஒரு 2% ஆக்குபன்சி இன்க்ரீஸ்க்கே அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஆவரேஜ் டிக்கெட் சேல்ஸ் 4% க்ரோ ஆயிருக்கு. எஃப்&பி ஸ்பெண்டிங் வந்து 4.2%. இப்போ கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த சாப்பாடு, ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் இதெல்லாம். அப்புறம் ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ்ல ஒண்ணு என்னன்னா, அவங்க கடன சிக்னிஃபிகன்ட்டா குறைச்சிட்டாங்க. இந்த குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா 952 கோடியிலிருந்து 365 கோடி கடன குறைச்சிட்டாங்க. இது உண்மையிலேயே மிகப்பெரிய நல்ல விஷயம் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இதனால பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். அது ஆல்ரெடி ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சுரல் சேஞ்ச் அவங்க பேலன்ஸ் ஷீட் அப்படி டெட்ட குறைச்சதுனால, இங்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ரொம்ப அதிகமா வந்துருச்சு. எப்பயுமே ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 300 கோடி அப்படிதான் வரும். இந்த வட்டம் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு போயிருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸால பிவிஆர் ஐநாக்ஸோட வேல்யூவேஷன் ரீரேட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும். ஆனாலும் பிவிஆர் ஐநாக்ஸ் இன்னுமே ஒரு சிக்லிக்கல் கம்பெனி தான். குவாலிட்டியான கண்டென்ட் அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ற மாதிரி கண்டென்ட் வரலனா பிவிஆர் ஐநாக்ஸ் பயங்கரமா சஃபர் ஆவாங்க. ஸோ பிவிஆர் ஐநாக்ஸ் ஒரு சிக்லிக்கல் கம்பெனி அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் தான் அந்த கம்பெனியில் நடந்துட்டு இருக்க ஸ்ட்ரக்சுரல் சேஞ்சஸ். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.